3, 12, 21, 30 இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தேவகுருன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆதிக்கர்களுக்கு வந்து யாரை சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விட யாரை சேர்க்கக்கூடாதுங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். சேவகுருங்கிற போது அசுரகுரு யுத்தங்கிற சொல்லக்கூடியது 6, 15, 24 இந்த தேதிகளை சேர்க்கவே கூடாது. பிறந்த தேதியில் வந்து 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 6ஆம் நம்பரை சேர்க்கவே கூடாது. தேவகுரு அசுரகுரு யுத்தம்னு வந்துடும். அது 6, 15, 24 சுக்கிரனுடைய தன்மையுடையவங்களும் இவங்களை சேர்க்கக்கூடாது. அதுக்கடுத்து கேதுவோட தன்மை 7, 16, 25 சேர்க்கக்கூடாது. 8, 17, 26 சேர்க்கக்கூடாது. இந்த 3 எண்களை தவிர்த்தவங்கள மீதி உள்ளவங்களெல்லாம் நிச்சயமாக சேர்க்கலாம். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை. இவங்க என்ன பண்ணுவாங்க, உழைப்பாளிகளாக இருப்பாங்க. நல்ல உழைப்பாளிகளாக, படிப்பாளிகளாக, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது இந்த எண்கள் வந்து அதுக்கு பொருத்தமாக இருக்காது. ஸோ பொருத்தப்படாமல் போகும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு தோல்விகரமான வாழ்க்கை அமையும். அதே மாதிரி நல்ல முறையில் வந்து ஒரு திருமண தேதி உள்ளவங்களை சேர்த்துட்டா நல்ல குழந்தைகளும் பிறக்கும். வந்து இணைப்பு வந்து அந்த அந்யோன்ய தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல மனப்பான்மை, நல்ல ஒரு அழகு தோற்றம், நல்ல ஒரு ஜாதகத்தோடு தான் அவங்க நிச்சயமாக பிறப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய திருமண தேதி மாத வருஷ கூட்டி எண்ணிக்கை வந்து 1 எண் வர்றது தான் சிறப்பாக இருக்கும். 5, 8 எண்ணில் வரவே கூடாது. 5ஓ 8ஓ வரக்கூடாதுங்கிறது தான் சிறப்பாக இருக்கும்.